இயேசு கிறிஸ்துவின் இடையே நேற்று என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு காணொலி வழியாய் உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதை நினைத்து ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பது உண்டு. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இருதயத்திற்குள் எழும்புகின்ற பல கேள்விகள் உண்டு. இந்த மாதத்தை நான் எப்படி ஆரம்பிப்பேன், எப்படி முடிப்பேன்? ஒவ்வொரு மாதமும் பல சவால்கள் எனக்கு முன்பாக இருக்கிறதே, எல்லாவற்றையும் என்னால் எப்படி சமாளித்து விட முடியும் என்ற கேள்விகள் நமக்குள் எழும்புவதுண்டு. இவை எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்பது, என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது, அவருடைய கிருபை நம்மை தாங்குகின்ற பொழுது ஒருபோதும் நாம் சோர்ந்து போவதில்லை. ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உள்ளங்கையில் வரைந்து வைத்த ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்மை உள்ளம் கையிலே வரைந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவர். நாம் எதற்காக உள்ளம் கையில் எழுதுகிறோம்? ஏதாகலும் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும், யாரையாவது நாம் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை குறித்த காரியங்களை நம் உள்ளம் கையில் எழுதி வைப்போம். மறக்க முடியாத ஏதாகலும் ஒரு நிகழ்வை உள்ளம் கையிலே நாம் எழுதி வைப்போம். ஏதாகலும் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் என்றால் உள்ளம் கையில் எழுதி வைப்போம். ஆண்டவர் நம்மை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை உள்ளம் கையிலே வைத்து மறந்து போகாதபடி ஒவ்வொரு நேரமும் நம்மை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பிற்குள்ளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு முறை ஒரு தகப்பனும் தன்னுடைய 2 பிள்ளைகளும் அவருடைய மனைவியுமாக வீதியிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவருடைய இளைய மகன் நடக்க ஆரம்பித்து ஒரு சில நாட்களே ஆன அந்த சிறு பிள்ளை தன்னுடைய அண்ணனும் தாயாரும் நடப்பதை பார்த்து நானும் நடக்கிறேன் என்று தகப்பனிடத்தில் அடம்பிடிக்க ஆரம்பித்தான். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், அழுது கொண்டே இருந்தான். நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், இல்லை, சாலையெல்லாம் வேகமாய் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஆபத்து நிறைந்த இடத்தில் நீ இருக்கிறாய். இப்பொழுது நீ நடந்தால் உனக்கு ஆபத்து, விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே என்னுடைய கரத்திலே இருந்து கொள் என்று எத்தனையோ சொல்லியும் அவன் அடம்பிடித்துக் கொண்டே இருந்தான். வேறு வழியின்றி தகப்பனார் அவனை அப்படியே கீழே இறக்கிவிட்டார். கீழே இறங்கினவுடன் உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சியோடு, சுதந்திரமாகிவிட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஓட ஆரம்பித்தான். தகப்பனார் பின்னாலிருந்து ஓடாதே, நில் நில் என்று சொல்ல மிக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தான், நடந்தான். அப்படியே அவன் ஓடுகிற நேரத்தில் கால் தடிக்கு கீழே விழுந்து விட்டான். கீழே விழுந்தவன் அழ ஆரம்பித்தான். தாயார் எடுத்தார்கள், ஆனாலும் அழுது கொண்டிருந்தான். தன்னுடைய சகோதரன் எடுத்தான், இருந்தாலும் அவன் அழுகை நிறுத்தவில்லை. தகப்பனார் அவனை கையிலே தூக்கி தோளிலே போட்டார். தோளிலே வைத்தவுடனே அவனுடைய அழுகை நின்று போனது. இதுவரையில் நான் கீழே இறங்கி நடக்கிறேன் என்று அடம் பிடித்தவன் தோளிலே உட்கார்ந்து தன்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது தகப்பனார் சொன்னார், இதற்காகத்தான் நீ ஓடாதே என்று சொன்னேன். என்னுடைய கரத்துல இருந்திருந்தால் நீ பாதுகாப்பா இருந்திருப்பாயே, பின் ஏன் என்னுடைய கரத்திலிருந்து இறங்கி கீழே ஓடுனாய் என்ற ஒரு கேள்வியை கேட்டான். அவன் பதில் சொல்லாமல் அப்படியே சிரித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுதுதான் அவருடைய உள்ளத்திற்குள் நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்ற எண்ணம் அவனுக்குள் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய கரத்துல இருக்கும் வரையிலும் நமக்கு பாதுகாப்பு. ஏசாயா 49வது அதிகாரம் 14-15 வசனங்களை படித்தால் தெரியும். இஸ்ரவேல் ஆண்டவரை பார்த்து கேட்கிற சில கேள்விகள் உண்டு. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, மறந்து போனாரோ என்ற கேள்விகள் உண்டு. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் உங்களை மறந்து போகவில்லை, உங்களை கைவிடவில்லை, உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
இனி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் ஆபத்துக்கள் வரலாம், விலகினங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், கண்ணீர் வரலாம். எப்படி இவை எல்லாவற்றையும் தாண்டி நான் சொல்ல முடியும் என்ற கேள்விகள் வரலாம், பொருளாதார சிக்கல்கள் வரலாம், வேலை வாய்ப்பின்மை வரலாம். எல்லா சூழ்நிலையிலும் அடுத்த நேர தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் என்ற கேள்விகள் கூட வரலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளம் கையிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். வாழ்வின் இறுதி வரை சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. நம்மை வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம் உள்ளத்திற்குள் வேதனைகள் வருகின்ற பொழுது, பாடுகள் வருகின்ற பொழுது, உலகத்திலே எதற்காய் நான் வாழ்கிறேன் என்ற கேள்விகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உள்ளம் கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் ஒருபோதும் உன்னை கைவிடப் போவதில்லை என்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒரு புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த மாதம் மட்டுமல்ல, வாழ்வின் இறுதி வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உள்ளம் கையிலே வரைந்து வைத்து நம்மை போகிற வருகிற இடமெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பாய் நம்மை வழிநடத்த போகிறார். சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே சொல்லுகின்ற பொழுது, கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிறார். நம்மை மேய்க்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய ஜனமும் கைக்குள்ளான மேய்ச்சலன் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம், அவருடைய சித்தத்தை செய்வோம். எந்த நிலையிலும் கைவிடாதபடி அவரை பின்தொடர்ந்து நாம் செல்லுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். உள்ளம் கையிலே வரைந்து வைத்து நம்மை பாதுகாப்பார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்பதை நினைவு கூறுகிறோம். எல்லா நிலையிலும் கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல், ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். விசேஷமாக உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் முன்னேறி சொல்ல ஆண்டவர் எங்களை கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மேலான வழிநடத்தல், மேலான பாதுகாவல், நீங்காத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் எங்களை தாங்கட்டும். உம்முடைய வழிநடத்தலினால் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உமக்குள் பலன் கொண்டு முன்னேறி செல்ல நீர் கிருபை செய்வீராக. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை தோளிலே சுமக்கிறீர், ஒரு தகப்பனை போல வழி நடத்துகிறீர், உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறீர். நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் துவக்க நாளிலே நிற்கிறோம். இந்த மாதத்தின் இறுதி வரை கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய வழிநடத்தல், நீங்காத கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை ஜெபத்தோடு கூட ஆரம்பிங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். வாழ்வின் இறுதி வரை உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்தி பாதுகாப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.